வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் 2 நாள் போர்ச்சுகல் பயணத்தின் 2ஆம் நாளான இன்று இந்தியா போர்ச்சுகல் இடையே பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. போர்ச்சுகல் நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் திரு ஜோஸ் பெட்ரோ பிராங்கோவை குடியரசுத் தலைவர் சந்தித்து பேசினார். பிரதமரின் முத்ரா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 10 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் முத்ரா திட்ட பயனாளிகளை சந்தித்து கலந்துரையாடினார். இத்திட்டம் பயனாளிகளின் வாழ்க்கையில் முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்திருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டி வாழ்த்து தெரிவித்தார். நாட்டின் தொழில்கடன் சூழலை அரசு தொடர்ந்து வலுப்படுத்தும் என்றும் தொழில் முனைவில் ஆர்வமுள்ள ஒவ்வொருவருக்கும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை எளிதில் அணுக இதனால் ஏதுவாகும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். பிரதமரின் முத்ரா கடன் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இதுவரை 3 லட்சம் பேர் பயன்பெற்றுள்ளதாகவும் தற்போது 69,000 பயனாளிகள் மொத்தம் 791 கோடி ரூபாய் கடனை திருப்பி செலுத்தி வருவதாகவும் இந்தியன் வங்கியின் மண்டல மேலாளர் திரு வெங்கட சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் காரிய கமிட்டியின் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் அகமதாபாத்தில் உள்ள சர்தார் பட்டேல் தேசிய நினைவகத்தில் நடைபெற்றது. காங்கிரஸ் நாடாளுமன்ற குழுவின் தலைவர் திருமதி சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் அமர்வும் சபர்மதி நதிக்கரையில் நாளை நடைபெற உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று கொல்கத்தாவில் நடைபெற்ற போட்டியில் லக்னோ அணி 4 ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணிக்கு எதிராக வெற்றி பெற்றது. பஞ்சாப் சென்னை அணிகளுக்கு இடையே இன்று சண்டிகரில் நடைபெறும் போட்டியில் டாஸ் ஜெயித்த முதலில் ஆடும் பஞ்சாப் அணி சற்று முன் வரை 5 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 54 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.